ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து தாய் தந்தையர் வந்து ரொம்ப தூரம் பயணிச்சு வந்தனால ஒரு கலப்பாக இருக்குது, நான் அந்த மரத்தில் நாங்கள் படுத்துட்டு இருக்கிறோம்ப்பா, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி பூரம் எது வந்தாலும் எங்களை வந்து உசுப்பேத்தி விடு, இன்னும் நீயே படுப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் படுங்க, அதை சுற்றி பாட்டு வரங்கிட்டு போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதோ கண்ணில் வந்து வெள்ளை வெளின்னு ஒன்று தென்படுது. அதை போய் பார்க்குறாரு. வந்து என்ன கல்கண்டா இருக்குது அப்படின்ட்டு அது கல்கண்டை என்ன பண்ணுறாரு, எடுத்து சாப்பிட்றமே வாயில் வச்சு கடிக்கலையே, இப்போ இத்தனை கல்கண்டு இருக்குது, ஆனால் என்னால் கடிக்க முடியல, நான் வீட்டில் போய் நல்லா உடச்சி பாயசம் பண்ணி நான் குடிக்க போகிறேன் அப்படின்ட்டு வெயிலில் வந்து இப்போ வெளிச்சம் அடிக்க கண்ணில் பறிக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இவர் கல்கண்டுன்னு சொல்லிட்டு தனியாக வைக்கிறாரு. அதில் வந்து ரோஸு, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு கலர் ரத்தனங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக ஒதுக்கி தூர வீசுகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் வரார், மாறு வேடத்தில் வரார். வந்து ஏன்யா இதெல்லாம் வந்துப்பா உனக்கு என்னன்னு தெரியாதா, இதெல்லாம் வந்துப்பானா கல்கண்டு, பாருங்க கல்கண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் எவ்வளோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்போ கண்ணு மூடிட்டு வந்துப்போனா அவருடைய ஜாதகத்துடைய நிலைகளை வந்து கணிக்க போகும்போது